أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعاليم تكبيرا مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي إني ميت وإنك حي يا ربي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வரவிருக்கும் இன்னும் வந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லது சுப்ஹானஹு தஆலா ஒரு புனிதமான ஒரு நாளிலே அவனுக்கு பிடித்த இடத்திலே அல்லாஹ் நம்மை அமர செய்திருக்கின்றான். வாழும் காலமெல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். இந்த நல்லதொரு நேரத்திலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்தில் அதன்படியே செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லது சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எத்தனையோ சமுதாய மக்கள், எத்தனையோ கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இருந்த போதிலும் அல்லாஹ் நம்மை முஸ்லீமாகவும் முக்மீனாகவும் அல்லாஹ் படைத்தான். நம்ம எல்லாம் யாருன்னு சொன்னா முக்மீன். முக்மீன் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, அல்லாவை ஈமான் கொள்ளுதல், அல்லாவை நம்புறதுக்கு பேரு முக்மீன் என்பதாக சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு மொத்தம் 99 அழகிய திருநாமங்கள் இருக்குது. அதுல ஒரு 99 ஒரு பேர் நான் சொன்னா முக்மீன். அவனுக்கும் முக்மீன் அல்லாஹ் பேர் வச்சிருக்கிறான். அவனை நம்மளுக்கும் அல்லாஹ் முக்மீன் பேர் வச்சிருக்கிறான். என்னத்துக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, அல்லாஹ் பக்கம் நம்ம அர்த்தம் கொடுக்கும்போது முக்மீன் அல்லாஹ் முக்மீன் அப்படின்னு சொன்னா அவனை நம்புறவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். அவனுக்கு பேர் தான் முக்மீன், அவனுக்கு பேர் தான் அல்லாஹ் என்பதாக அர்த்தம் கொடுப்பாங்க உலமாக்கள். ஒரு முக்மீன் சொன்னா அல்லாஹ் முக்மீன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்புறவங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் என்னைக்குமே அல்லாஹ் நம்புறவங்களை ஏமாற்ற மாட்டான், வெற்றி கொடுப்பான் என்பதாக அர்த்தம். நமக்கு முக்மீன் என்ன அர்த்தம் சொன்னா, அல்லாவை முழுமையா ஈமான் கொள்றதுக்கு பேர் நமக்கு முக்மீன் என்பதாக அர்த்தம் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில ஒரு ஈமான் கொள்றவங்க, ஒரு முஸ்லீம் என்பவங்க அல்லாவை மட்டும்தான் நம்பலும், அல்லாவை மட்டும்தான் ஈமான் கொள்ளலும், அல்லாவை கொண்டுதான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நம்புறதுக்கு நம்புறோம். அவனுக்கு பேர் தான் முக்மீன் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபதுகுருனி அதுகுருக்கும், நீங்க என்னை நினைச்சு பாருங்க, நான் உங்களை நினைக்கிறேன்னு சொல்றான். முழுக்க எந்த செயலை செய்தாலும், எது தொடங்கினாலும், எங்க ஆரம்பிச்சாலும், எதனா ஒன்று நினைக்கும் போது அல்லாவை நினைக்காம அல்லாஹ் பேரை சொல்லாம எதுவும் ஆரம்பிக்க கூடாது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஃபதுகுருனி, நீங்க என்ன நினைங்க, அதுகுருக்கும், நான் உங்களை நினைக்கிறேன் என்பதாக சொல்றான். முழுக்க அல்லாவை சாரணும். அல்லாஹ் தான் இதை நடத்தி காட்டுவான், அவன் நன்றி அணுவும் அசையாது அப்படின்னு நம்பிக்கை வேணும். அவனுக்கு பேர் தான் முக்மீன் என்பதாக அர்த்தம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாள் எல்லா சஹாபாக்களும் அழைச்சி உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, நான் மேராஜுக்கு போயிட்டு வந்தேன்,
போயிட்டு வரும்போது பார்த்தா மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா அவங்களோட நபிமார்கள்ட்ட போறாங்க. ஒரு சில பேர் ஒரு நபி கூட ஒரு சில பேர் தான் போனாங்க. இன்னும் ஒரு நபி கூட யாருமே போல, ஒரு நபி தனியா போனாரு. இன்னும் ஒரு பெரும் கூட்டம் ஒரு நபி பின்னாடி போச்சு. நான் அப்ப ஜிப்ரீல்கிட்ட கேட்டேன், ஜிப்ரீலே இது யாரு, நானா என் கூட்டமா என்பதாக கேட்டேன். அப்ப ஜிப்ரீல் சொன்னாங்க, இல்ல நாயுமே இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பின்பற்றின கூட்டம் மூசா என்பதாக சொல்லி காமிச்சாங்க. அப்ப எங்க கூட்டம் எங்கன்னு கேட்கும் போது அடிவானத்தை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு பெரும் கூட்டம், அதாவது கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கணக்குல அடக்க முடியாம ஒரு பெரும் கூட்டம் நாளைக்கு விசாரணைக்காக போகப்பட்டுச்சு என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இன்னும் தொடர்ந்து சொன்னாங்க, நாளைக்கு விசாரணை நாள்ல 70,000 பேர் ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒட்டுமொத்த ஸல்லல்லாஹு சமுதாயத்திலும் 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி விசாரணை சொர்க்கம் போவாங்க என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. எல்லா டோட்டல் ஜனத்தொகையிலும் 70,000 பேர் விசாரணை இன்றி போவாங்க என்பதாக சொன்னாங்க. நம்ம நினைக்கிறமே விசாரணை சாதாரண கிடையாது. ஒரு சில பேருக்கு விசாரணை வார கணக்குல எல்லாம் விசாரணை செய்வான். இது ஏன் அப்படி பண்ண, எங்க போன, எங்க வந்த, எவ்வளவு சம்பாதிச்ச, என்ன செலவு பண்ண, ஹலாலா சம்பாதிச்சியா, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சா, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சா, எப்படி சம்பாதிச்சு எப்படி உழைச்ச என்பதாக ஒரு சில பேருக்கு வார கணக்குல விசாரணை நடக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு மாத கணக்குல விசாரணை நடக்கும். இன்னும் சில பேருக்கு வருட கணக்குல விசாரணை நடக்குமா. விசாரணை சாதாரண கிடையாது. அவ்வளவு கஷ்டமா துருவி அல்லாஹ்தாலா ஆராய்ஞ்சு ஒவ்வொன்னா நீங்க மறந்துருப்பீங்க, பிறந்திருந்து இறக்குற வரைக்கும் செஞ்ச எல்லா நற்காரியங்களுக்கும் தீய காரியங்களுக்கும் அல்லாஹ்தாலா ஒரு சில பேருக்கு வருட கணக்குல விசாரணை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு விசாரணை சொன்னா, உதாரணமாக நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறோம், ஏர்போர்ட்டுக்கு போறோம். அப்போ ஃபிளைட்ல எவ்வளவு செக்கிங் இருக்கு. சாதாரணமா ஃபிளைட்டுக்கு போறோம், இங்க இருந்து நம்ம ஹஜ்ஜிக்கு போறோம் அல்லது ஏதாவது வெளிநாட்டுக்கு போறோம்னு சொன்னா ஏர்போர்ட்ல செக் பண்ணுவாங்க, நம்மள செக் பண்ணுவாங்க, நம்ம லக்கேஜை செக் பண்ணுவாங்க, நம்ம பாஸ்போர்ட்டை செக் பண்ணுவாங்க, நம்ம அட்ரஸ், ஆதார் கார்டு, இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வெரிஃபிகேஷன் பண்ணி செக் பண்ணதுக்கு பிறகுதான் நீ இங்க இருந்து அடுத்த நாட்டுக்கே போக முடியும். ஒரு சாதாரண உலகத்துல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது இவ்வளவு விசாரணை இருக்குன்னு சொன்னா, இந்த உலகத்துல இருந்து மறு உலகத்துக்கு போறதுக்கு அல்லாஹ் அவ்வளவு விசாரணை பண்ணுவான். யாரும் தப்பிக்க முடியாது. அது கடுமையான நாள் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டாங்க. அவ்வளவு கடுமையான விசாரணையில 70,000 பேர் மட்டும் கேள்வி கணக்கின்றி விசாரணை இன்றி டைரக்டா சொர்க்கம் போயிடுவாங்க என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு சஹாபி வந்துச்சு, உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அந்த கூட்டத்துல இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன்ஹும் சஹாபாக்கள் கேட்கறாங்க, யார் ரசூலுல்லாஹ், மன்ஹும் யா ரசூலுல்லாஹ், அப்படி அந்த 70,000 பேர் கணக்கின்றி விசாரணையின்றி சொர்க்கம் போவான்னு சொல்றீங்களே, அது யார் என்பதாக ஸல்லல்லாஹு கேட்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வகால ஹுமுல் லதீன லா யஸ்தஊன வலா யததய்யரூன், அவங்க யாருன்னு சொன்னா பரவஜோசியம் பார்க்க மாட்டாங்க, நாள் சகுனம் இந்த மாதிரி பிறைய பார்க்க மாட்டாங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் ராவு காலம் இந்த மாதிரி எதையுமே பார்க்க மாட்டாங்க, வலா ரப்பிஹிம் யதவக்கலூன், முழுக்க அல்லாஹ்வை சார்ந்து மட்டும்தான் இருப்பாங்க, அல்லாஹ் மேல முழுசா ஈமான் கொள்வாங்க, அவங்கதான் அந்த கூட்டம் என்பதாக சொல்றாங்க. எக்காரணம் கொண்டும் இது நல்ல நாள், இது நல்ல மாசம், இது பீட மாசம், இது நல்ல நேரம் இல்லை, இது ராவு காலம், பறவை ஜோசியம், பூனை குறுக்க போச்சு, சகுனம் சரியில்லை, நம்ம வீட்டுல இருந்து புறப்படும் போது ஒரு விஷயத்துக்காக வேண்டி போகும்போது அந்த விஷயம் தடைப்பட்டு போச்சுன்னு சொன்னா முன்வாசல் வழியா வரமாட்டாங்க. இந்த சில பேர் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா முன்வாசல போய் தடைப்பட்டு சொன்னா பின்வாசல் வழியா வருவாங்க, ஏன்னா தடைப்பட்டு போச்சான். அதே மாதிரி போகும்போது காலில் ஏதாவது இடிச்சுக்கிச்சு ஏதாவது ஆச்சுன்னு சொன்னா உடனே கொஞ்சம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போவாங்க, ஏன்னா அந்த காரியம் சரிப்பட்டு வராதான். சில பேர் பூனை குறுக்கு போனா மரணம் சம்பவிக்கும், திடீர் மரணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பூனை குறுக்கு போனதுக்கும் போக மாட்டாங்க. ஏன் இஸ்ராயல்னா அவ்வளோ அந்த அளவுக்கு இறக்கம் இல்லாதவங்க, மலக்கல் மவுத்து, இவர் பூனை குறுக்கு போய் போயிட்டா ரூஹ வாங்கணும் அப்படின்னு யாருக்கும் கணக்கு கிடையாது. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் எவ்வளவு வாழ்வாங்க, எவ்வளவு சாப்பிடுவாங்க, எங்க மௌத்தவாங்க எல்லாத்தையும் முன்கூட்டியே தக்தீல் எழுதி வச்சுட்டான். அதனால இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கை வேரோட குழி தோண்டி புதைச்சலும். ஸல்லல்லாஹு அதை தான் சொன்னாங்க. ஹஜ்ஜத்துல் விதால நின்று நீண்ட உரை செய்யறாங்க. ஸல்லல்லாஹு ஹஜ்ஜத்துல் விதால இறுதி ஹஜ்ஜில ஒரு நீண்ட உரை செய்யறாங்க. அந்த உரையில சொல்றாங்க, தஹத கதமையி மௌலுவூன், அதாவது இந்த மாதிரி அறியாம செஞ்ச மூட நம்பிக்கைலாம் இருக்கு பாத்தீங்களா, நிறைய மூட நம்பிக்கை சொல்லிட்டே போலாம். அந்த மூட நம்பிக்கை என் 2 காலுக்கு மத்தியில குழி தோண்டி புதைச்சிட்டேன் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எல்லா மூட நம்பிக்கை அறவே ஒழிச்சிட்டாங்க. எப்படி வாழணும், எது வாழ்ந்தா எதுக்கு அல்லாஹ்க்கு பிடிக்கும், எது அல்லாஹ்க்கு பிடிக்காது, எது ஹலால் எது ஹராமு எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது அல்லாம நீங்க மூட நம்பிக்கையை நீங்க மேலோங்கி செஞ்சீங்க சொன்னா, குறிப்பா இந்த சஃபர் மாதம், பீடை மாதம், இந்த நாள்ல கடை திறக்க கூடாது, கல்யாணம் முடிக்க கூடாது, பெண் பார்க்க கூடாது, ஒரு தொழிலை தொடங்கக்கூடாது, வியாபாரத்தை முதலீடு செய்யக்கூடாது, நான் இது நல்ல காரியம் சுப காரியம் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்குதான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி யாரு இந்த மாதிரி எல்லாம் பாக்குறாங்களோ அவங்க பார்க்காம யார் இருக்கிறாங்களோ அவங்க சொர்க்கம் செல்வாங்க என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க உக்காஷா இப்னு மிக்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஏஞ்சி கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 பேர்த்த நான் இருக்கனா அப்படின்னு கேட்டாங்க. டக்குன்னு கேட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உக்காஷா, உனக்கு சுப செய்தி உண்டாகட்டும், நீ அந்த 70,000 பேர்த்த நீ ஒருத்தர் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க.
ஒரு ஸ்கூல்ல எல்லாம் கும்பலா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு பையன் மிஸ் வாட்டர் அப்படின்னு கேட்டான்னா போப்பானோ திருப்பி இன்னொருத்த எஞ்சி கேட்பான். ஒவ்வொருத்தர் எஞ்சி கேட்பாங்க இல்லையா, அது ஸ்கூலோட பழக்கம், மக்களுடைய இயலம், மக்களுடைய மனோபாவமே அதுதான். யாருன்னா ஒருத்தர் எதனா கேட்டாங்கன்னா திரும்ப எல்லாரும் கை தூக்குவாங்க, எல்லாத்துக்கும் எனக்கு கை தூக்குவாங்க. அதே மாதிரி உட்காசார இதை கேட்ட உடனே இன்னும் சில சஹாபாக ஏஞ்சி நாயமே நானும் அதுல இருக்கேன் எல்லா சஹாபையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சலாசம் சொன்னாங்க, இந்த 70,000 பேர்த்து ஒரு சீட்டு தான் காலியா இருந்துச்சு, அதை உக்காஷா முந்திக்கிட்டாரு, உக்காஷாக்கு அந்த சீட்டு உங்களுக்கு இல்லை என்பதாக சலாசம் சொல்லிட்டாங்க. அறிவிப்பாளர் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தராங்க, அந்த 70,000 பேர்த்த யார் போறாங்களோ இல்லையோ, ஆனா உக்காசாரம் இல்லைன்னு கண்டிப்பா போகுவாங்க என்பதாக அறிவிக்கிறாங்க. யார் பரவ ஜோசியம் ராவுகாலம் இந்த மாதிரி எந்த உடன் நம்பிக்கையெல்லாம் பார்க்காம யார் இருக்கிறாங்களோ அவங்க விசாரணையின்றி டைரக்டா சொர்க்கம் போவாங்க என்பதாக சில சொல்லி காட்டுறாங்க. அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்க கூடாது நம்ம. ஆனா எல்லாத்தையுமே பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தை தான் இருக்கிறான். மனிதன் நஷ்டத்துல இருக்கிறான். யார் தெரியுமா? இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, யார் நல் அமல்களை செஞ்சு சத்தியத்தின் மீது உபதேசிக்கிறாங்களோ, இன்னும் பொறுமை கொண்டு உபதேசிக்கிறாங்களோ அவங்கள தவிர எல்லாருமே நஷ்டத்துல இருக்கிறாங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதனால இந்த மாதிரி சகுனம் எதுவுமே பார்க்க கூடாது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி காட்டாங்க. மக்கள் சொல்லுவாங்க, இது இந்த நாள்ல சஃபர் மாத கடை தோணுனாலும் வியாபாரமே ஆகல, ரொம்ப பீட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சல்லாச சொல்லி காட்டாங்க. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, யூதுனி இப்னு ஆதமுடைய மகன், அதாவது மனிதர்கள் என்ன நோய்வினப்படுத்துறாங்க. அல்லாஹ் சொல்றதாக சலாச சொல்லி காட்டாங்க. ஆதமுடைய மக்கள் என்ன நோய்வினப்படுத்துறாங்க. யசுபு தஹர் வன தஹர், காலத்தை திட்டி என்ன திட்டுறாங்க. காலத்தை இதுக்கு நன்னாரா எவன் முடிச்சுன்னு தெரியல, அடிமேல அடிப்படுது, இன்னைக்கு நாளே சரியில்லை, ரொம்ப கஷ்டமா, ரொம்ப நஷ்டமாச்சு, வியாபாரமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, அவன் காலத்தை நேரத்தை திட்டல, அவன் என்னதான் திட்டதான் என்பதாக சலாச சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்றதாக சலாச சொல்றாங்க. கொல்லிபு லைல வண்ணாகார, நான் இரவையும் பகலையும் நான் தான் புரட்டுறேன், என் கையில தான் எல்லாமே இருக்குது. ஆனா ஆதமுனி மகன் காலத்தை திட்டுறானே, அது என்ன திட்டுற மாதிரின்னு சொல்றாங்க. உதாரணம் சொன்னா புரியும். ஒரு கட்டடத்துக்கு நம்ம போய் பாக்குறோம், ஒரு புது வீடு திறக்கிறாங்க, அந்த வீட்டுல போய் நம்ம பாக்குறோம். பார்க்கும்போது சில குறைபாடு எல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த போய் ஸ்லாப் போய் இங்க வச்சுட்டாங்களே, பாத்ரூம் இந்த பக்கம் வச்சுட்டாங்க, டோர் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், வாஸ்தக்கலாம் தூக்கி கட்டிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு குறை சொல்றோம். இப்ப நம்ம குறை யார சொல்றோம்? அந்த வீட்டை குறை சொல்றோமா இல்ல வீட்டை கட்டினவனை குறை சொல்றோமா? இன்ஜினியர் தான் குறை சொல்றோம். ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீடு குறை இருக்குன்னு சொன்னா அந்த வீட்டை நம்ம குறை சொல்ல, அந்த வீட்டுல யாரு கட்டினாங்களோ அவனை குறை சொல்றதா அர்த்தம். அதே மாதிரி நீங்க காலத்தை நேரத்தை திட்டுறீங்க சொன்னா கால நேரத்தை திட்டல, அந்த காலத்தையும் நேரத்தையும் படைச்ச ரப்ப திட்டுற மாதிரி அர்த்தம் என்பதாக சொல்லி காட்டாங்க உலமாக்கள். நீங்க ஒரு காலத்தை திட்டுறீங்க, நேரம் சரியில்லை, நாள் சரியில்லை, ராவகாலமா போச்சு, இந்த நாள்ல கல்யாணம் வச்சனாதான் என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சு அப்படின்னு சொல்றீங்கன்னா அந்த நாளை திட்டல, அந்த நாளை படைச்சான் பாத்தீங்கன்னா அல்லாஹ், அவனை திட்டதா அர்த்தம் என்பதாக அல்லாஹ் தஆலா இப்படி வேதனைப்படுறான். ஏன்னா இப்னு ஆதம், ஏன்னா ஆதமுடைய மக்களை நான் நோய்வினப்படுத்துறேன், கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு அல்லாஹ் தஆலா வருந்துவதாக சல்லாசு சொல்லி காட்டுறாங்க. அதனால துலுஜில்ல அல்லாஹ் தஆலா தான் எல்லாத்தையும் இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், துலுஜி லைல ஃபி நஹாரி, நான் இரவுல இருந்து பகல்ல கொடுக்குறேன், வ துலுஜி நஹாரி ஃபி லைலி, நான் பகல்ல இருந்து இரவை கொடுக்குறேன், வ துஹ்ருஜுல் ஹய்ய மினல் மையி, நான் உயிரோட வந்து மௌத்த கொடுக்குறேன், வ துஹ்ருஜுல் மையத மினல் ஹய், நான் மௌத்தான உயிரை கொடுக்குறேன், எல்லாமே என் கையில தான் இருக்கு. பிகைரி ஹிசாப், நான் கணக்கின்றி எல்லாத்துக்கும் உணவு அளிக்கிறேன், இரவு பகல மாறி மாறி நான் தான் கொடுக்குறேன், உயிரா இருக்கணும் மௌத்தாக்குறேன், மௌத்தாக்கு உயிராக்குறேன், எல்லாமே என் கண்ட்ரோல் தான் இருக்குது. ஆனா ஆதமுடைய மக்கள் இப்படி எல்லாத்தையும் திட்டுறாங்களே, அவ என்ன திட்டுறா என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இப்படி வந்துச்சு தெரியுமா? சஃபர் மாதம் பீடை மாதம் யார் ஆரம்பிச்சாங்க தெரியுமா? முந்தைய காலத்துல சலாசலம் காலம் முன்னாடி ஐயாமுல் ஜாஹில் காலம் இருந்துச்சு இல்லையா? அப்போ சில மூட பழக்கங்களா இருந்துச்சு, நிறைய மூட பழக்கம் இருந்துச்சு. அதுல என்னன்னு சொன்னா, அதுல அவங்க 4 மாதம் சங்கியான மாதம் வச்சிருந்தாங்க. இப்பவும் அதுதான் நமக்கு அல்லாஹ் அதிக கட்டளையும் ஆக்கிட்டான். ரஜபு, துல்காதா, துல் ஹஜ், முஹரம், இந்த 4 மாதம் சங்கியான மாதம் என்பதாக சலாசம் வருகைக்கு முன்பாகவே ஐயாமுல் ஜாஹிலால இப்படி இந்த 4 மாதம் சங்கியான மாதம் சொன்னா எந்த கெட்ட காரியமும் செய்ய மாட்டாங்க, போர் செய்ய மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வீட்டுல நல்ல காரியம் சுப காரியம் செய்வாங்க. மத்த எல்லா நாட்களும் மீதி உள்ள 8 மாதமும் போர் செஞ்சுட்டே இருப்பாங்க, ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுல ரஜபு மட்டும் தனியா வந்துடும். அதாவது அந்த 8 மாதம் அந்த 8 மாதம் நடுவுல ரஜப் வந்துடும். ஆனா 3 மாசம் தொடர்ந்து வரும். துல்காதா, துல் ஹஜ்ஜி, முஹரம், கடைசி மாசம் 2 மாசம், 11 மாசம் துல்காதா, 12 மாசம் துல் ஹஜ்ஜி, இப்போ முஹரம் மாதம். முஹரம் இந்த ஆரம்பத்துல வருடத்தின் முதல் மாதம் முஹரம். இப்ப நம்ம சஃபர்ல 2வது மாதத்துல இருக்கிறோம். இந்த 3 மாதம் கண்ணியமான மாதம். 3 மாதம் குடும்பத்து கூட இருப்பாங்க, நல்ல காரியம் செய்வாங்க, நல்ல குடும்பத்தை பொண்டாட்டி மனைவி மக்கள் கூட உட்காந்து கலந்து உருவாடுவாங்க, பேசுவாங்க, நல்ல காரியம் செய்வாங்க, திருமணம் முடிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. இப்ப இந்த 3 மாதம் முடிஞ்சு முஹரம் முடிஞ்சு சஃபர் வந்துச்சு சொன்னா எல்லாத்துக்குமே கஷ்டமா போயிடும். சஃபர் வந்தாலே போர் வந்துடும்.
இந்த 3 மாதம் விதிவிலக்கே கிடையாது, உடன்படிக்கைலாம் கிடையாது. 3 மாதம் வந்தாலே போர் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 3 மாசம் வீட்டுல போய் இருக்கலாம், சந்தோஷமா இருக்க, என்ன பண்ணலாம், வியாபாரம் செய்யலாம், கொடுக்குறவங்க எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஆனா இந்த 3 மாதம் 4 மாதம் அதை ரஜப் நடுவில் அதை விட்டுடுங்க. இந்த 3 மாதம் தொடர்ந்து வரனால 3 மாதம் தொடர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. இந்த சஃபர் வந்த உடனே திரும்ப பழையபடி போர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப மக்கள் மனசுல 3 மாதம் நிம்மதியா இருந்தோம்னா நிம்மதியே போச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பசங்க ஸ்கூல் லீவ் விட்டா லீவ்ல என்ஜாய் ஜாலியா இருப்பாங்க. ஸ்கூல் திறந்தோடனே போச்சு, ஸ்கூலை திறந்துட்டாங்க, இந்த ஜாலியெல்லாம் போச்சு, நல்லா விளையாண்டு வந்தோம், ஜாலியா இருந்தோம், அங்க போனோம் இங்க போனோம் எல்லாமே போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பசங்க சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி 3 மாசம் ஜனங்க எல்லாம் மக்கள் கூட குடும்பத்தோட சொந்த பந்தவங்க உறவாடி இருந்த மாதிரி 3 மாதம் முடிஞ்சு முஹர்ரம் முடிஞ்சு சஃபர் வந்த உடனே திரும்ப போர் வந்துடும். திரும்ப வீட்டை பார்க்க நேரம் இருக்காது, டைம் இருக்காது, இப்படி ஊர் ஊரா சுத்துவாங்க. எனவே அவங்க மனசு இப்படி வலுவாயிடுச்சு, இது பீடை மாசமா போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது அப்படியே நாட்கள் நகர டோட்டலா சஃபர் பீடை மாதம் அப்படின்னு ஆயிடுச்சு. நம்ம மத்தியில் எப்படி ஆயிடுச்சுன்னா சஃபர் இது விளங்காத மாதம், ஒண்ணுமே முசிபத் பிடிச்ச மாதம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரு காலத்துல ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டு வந்தாரு. பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஸ்டேட்டர்லாம் வச்சு பாடம் நடத்தி இருந்தாரு. பாடம் நடத்தும் போது குறுக்கு நறுக்கும் ஒரு பூனை போயிட்டு வந்துச்சான். அந்த பூனை பார்த்து கோவப்பட்டு அந்த ஆசிரியர் சொன்னாரு, அந்த பூனை போட்டு கட்டி போடுறா அப்படின்னு. உடனே பூனை கட்டி போட்டாங்களாம். திரும்ப 2ஆம் நாள் பாடம் நடந்து 2ஆம் நாள் பூனை குறுக்கு வந்து போயிட்டு இருந்தா. திரும்ப 2ஆம் நாள் ஆசிரியர் கண் பால் அப்படி காமிச்சாராம். உடனே மாணவன் புரிஞ்சுக்கிட்டான், ஓ பூனை கட்டா சொல்றா பாரு. முதல் நாள் சத்தமா சொல்லிட்டாரு, பூனை கட்டி போடுறா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா அப்படின்னு. பாடம் நடத்தும் போது கட்டி போட்டாங்க. 2ஆம் நாள் கண் பார்வை காமிச்சோன்னே மாணவன் கட்டி போட்டான். 3ஆம் நாள் பாடம் நடக்கும் போது அந்த பாடம் ஆரம்பிக்கும் முன்பாகவே அந்த பூனையை போட்டு கட்டி போட்டான் அந்த மாணவன். இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஏன் இதை சொல்றேன்னா பின்னாடி விளக்கம் தர போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல தினமும் பூனையை கட்டி போட்டு தான் பாடம் நடத்துவார். ஏன்னா அந்த பூனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க, அந்த ஆசிரமத்தை வளர பூனை பாடம் நடத்தும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்லி பூனை மரத்துல கட்டி போட்டாங்க, பாடம் நடத்திட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் போக அந்த ஆசிரியர் வஃபாத் ஆயிட்டாரு. வஃபாத் ஆனே அந்த மாணவர்ல சிறந்த மாணவன், தலை சிறந்த மாணவன் திரும்ப அவன் ஆசிரியர் ஆகி மத்தவங்க எல்லாம் பாடம் நடத்திட்டு இருந்தான். அப்ப நடத்திட்டு இருக்கும் போது அதே மாதிரி பூனை கட்டி போட்டே இருந்தாங்க. ஒரு நாள் பூனை கட்டி போடல. ஏன்னு கேட்டா பூனை செத்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாணவன் சொன்னான், அந்த மாணவனே சிறந்த மாணவன் சொன்னானா, அதை ஆசிரியர் ஆயிட்டால அவன் சொன்னானா, மடைங்களா பூனை கட்டி எப்படி பாடம் நடத்துது, நம்ம உஸ்தாது பூனை கட்டி போட்டு தான் பாடம் நடத்துற, நீங்க பூனை கட்டி போடுங்க அப்படின்னா உடனே ஓடி போய் பூனை கட்டி போட்டானா. எப்படி சொல்றான், ஒரு யதார்த்தமான அந்த சம்பவத்தை இவன் ஃபர்லா ஆக்கிட்டான். பூனையை டிஸ்டர்ப் பண்ணி கட்டி போட சொன்னா ஆசிரியர், இவன் மாணவன் ஆசிரியர் என்ன சொன்னா பூனை கட்டி போட்டாதான் பாடம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டான். இது ஃபர்லா ஆக்கிட்டான். பூனை எப்பெல்லாம் பாடம் நடக்குதோ அப்பெல்லாம் போய் ஏதாவது பூனை குடிச்சு பாடம் கட்டுவாங்களாம். இதே மாதிரிதான் சஃபர் மாதம் பிறந்தாலே பீடை மாதம் ஆயிடுச்சு. அவங்க சஃபர் மாதம் பிறந்தா குடும்பத்தை பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம அது என்ன காலப்பொருள் எப்படி ஆயிடுச்சு சொன்னா சஃபர் பிறந்தாலே பீடை பிறந்துச்சு, சஃபர் எந்த நற்காரியம் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஆயிடுச்சு. நீங்க என்ன பாருங்க, யாரும் சஃபர் மாதம் கல்யாணம் வைக்க மாட்டாங்க, ஒரு கடை புத்தரங்க மாட்டாங்க, வீடு கொடுத்து போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆழ் மனதை பதிஞ்சு போச்சு சஃபர் மாதம் ஒரு பீடை மாதம். இது எல்லாமே அல்லாஹ் சொல்றான், யார் சகுனம் பாக்குறாங்களோ அவங்க இணை வைத்து விட்டார். தெளிவான ஹதீஸ், யார் சகுனம் பார்க்கிறாரோ அவர் இணை வைத்து விட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதனால இந்த சகுனம் நல்ல நேரம், ராவு காலம், கெட்ட காலம் இது எதுவுமே கிடையாது. அல்லாஹ் தஆலா அதுதான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தஹத கதமை மௌலூன், நான் இந்த ஐயாமல் காலத்துல இந்த மடத்தனத்தை, இந்த மூட நம்பிக்கை எல்லாத்தையும் என் காலு கடியில குழி தோண்டி புதைச்சிட்டேன் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதனால இதெல்லாம் நம்ம நம்ப கூடாது. நம்ம முழுக்க ஹுமுல்லதீன முத்தவக்கிரூன், அல்லாஹ் மட்டும்தான் முழுசா நம்பணும். வேற எந்த நாள் எந்த நேரத்தையும் எந்த பூனை ராவு காலம் கேட்டா எதையுமே நம்ப கூடாது. முழுக்க அல்லாஹ் நம்புறதுக்கு பேர் தான், நமக்கு பேர் தான் அல்லாஹ் முஃமின் வச்சுட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டும் இல்லாம செஞ்சு காமிச்சாங்க. எவ்வளவு தலைவர் சொல்லுவாங்க அப்படி பண்ணலாம் செய்ய மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில செஞ்சு காமிச்சாங்க. சஃபர் மாதம் பீடை மாதம் சொன்னீங்க இல்லையா, அதை ஒழிக்கிறதுக்காக வேண்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தன்னுடைய மகனார ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் திருமணம் முடிச்சு வச்சாங்க. ஃபாத்திமாவுக்கு திருமணம் முடிக்கும் போது 19 வயசு, அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு 24 வயசு. 2 பேத்துக்கும் சஃபர் மாதம் திருமணம் முடிச்சு வச்சாங்க. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 5 கல்யாணம் முடிஞ்சு 6வது கல்யாணம் 5 கல்யாணத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி இருந்தாங்க. அப்ப ஸைத் ரலியல்லாஹு அவங்க தன் மனைவி தலாக் விட்டுட்டாங்க. ஸைதுக்கும் ஸைனப் 2 பேரும் திருமணம் முடிச்சிட்டாங்க. ஸைத் தலாக் விட்டுட்டாங்க மனைவியை. தலாக் விட்டதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆயத் இறக்கிட்டான். முதல்ல ஏற்கனவே வந்து கேட்டாங்க, ஸைத் என் மனைவி சரியில்லை, என் மனைவி எதிர்த்து பேசுறாங்க, வாய் அதிகமா பேசுறாங்க, நான் தலாக் விட்டுவா நாஹிமே அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் பயந்துக்குப்பா, தலாக்லாம் விட்டுறாது அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப ரொம்ப ஆத்திரம் தாங்க முடியாம ஸைத் தலாக் விட்டுட்டாங்க. ஏன் சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டான். ஃபலம்மா கலா ஸைதுன், ஸைத் ரலியல்லாஹு தன் மனைவி தலாக் விட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொன்னான், ஃபஸவ்வஜ்னாஹா, நான் அந்த ஸைனப் இப்னு ஸக்ஸ் ரலியல்லாஹு அவங்கள நாஹிமே நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு வைத்தேன். எல்லா கல்யாணமும் சஹாபாக்கள் மத்தியில குடும்பத்துக்கு மத்தியில் நடந்துச்சு. ஆனா 6வது கல்யாணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த ஸைனப நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சேன்னு அல்லாவே சொல்றான். இந்த திருமணம் எப்ப நடந்துச்சு தெரியுமா? ஹிஜ்ரி 5ல நடந்துச்சு. ஹிஜ்ரி 5ல சஃபர் மாதத்துல கிபி 626ல அல்லாஹ் தஆலா நடத்தி வைக்கிறான். மத்த கல்யாணம் தானே நடந்துச்சு. ஆனா அல்லாவே சொல்றான், குர்ஆன்ல சொல்றான், ஃபஜவ்வஜ்னாஹா, நான் ஸைனப உங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்றது பொய்யா போயிடுமா?
சலாசம் திருமணம் முடிச்ச வாழ்க்கை வீணா போச்சா? நல்லா நிம்மதியான சலாசம் வாழ்ந்தாங்க, ஒரு எடுத்துக்காட்ட தான் வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. இன்னும் ஹிஜ்ரி 7ல சஃபியா ரலியல்லாஹு அவங்கள திருமணம் முடிக்கிறாங்க. இதுவும் சஃபர் மாதம் தான் கல்யாணம் நடந்துச்சு. சலாசம் ஹிஜ்ரி 7ல சஃபியா ரலியல்லாஹு அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. இதுவும் சஃபர் மாதம் தான் நடந்துச்சு. இன்னும் ஒரு விஷயம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிதாப் ஹதீஸ் கிதாபை திறந்தாலே அபூ ஹுரைரா பேர் இல்லாமலே இருக்காது. அப்படிப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த சஃபர் மாதம் தான் அவங்களும் இஸ்லாம் ஆனாங்க. ஹிஜ்ரி 7ல சஃபர் மாதத்துல அபூ ஹுரைரா சலாசம் கையை பிடிச்சி இஸ்லாம் ஆகிறாங்க. இப்படி நிறைய சம்பவத்தை சொல்லிட்டே போலாம். இன்னும் ஹிஜ்ரத் மக்கா இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் பண்ணதுக்கு அப்புறம் தான் இஸ்லாமி மேலோங்கி வளர்ந்துச்சு. அது வரைக்கும் பொறுமையா இருந்தாங்க, இஸ்லாமை மறைச்சி வச்சுதான் இருந்தாங்க. இந்த ஹிஜ்ரி தொடக்கம் ஆரம்பிச்சது எங்க தெரியுமா? சஃபர் மாதத்தான் முத ஆரம்பிச்சிச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் தொடங்கின மாதம் இந்த சஃபர் மாதம் தான். இப்படி நிறைய விஷயங்கள் பிறை 27ல சலாசும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சஃபர் மாதத்துல ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சஃபர் பேர் 27. இப்படி நிறைய விஷயங்கள் சஃபர் மாதம் நடந்துச்சு. ஆனா நம்ம என்ன போடுறோம், பத்திரிகையில ஏதாவது முபாரக்கா நன்னேரத்தி 11 to 12 இந்த நேரத்தை நடக்கலாமா, மத்த நேரம் தான் முபாரக் நன்னேரம் இல்லையா, கெட்ட நேரமா போயிடுமா, குடும்பம் விளங்காம போயிடுமா, கணவன் பிரிஞ்சிருவாங்களாம் அப்படின்னு பத்திரிகையில போடுறாங்க. நமக்கு எல்லா நேரமே நல்ல நேரம் தான். குறிப்பா நீங்க என்னைக்கு ஃபஜ்ர் தொழுகிறீங்களோ அது நல்ல நேரம். ஃபஜ்ர் தொழுது நல்ல நேரம். ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யாராவது வீட்டை விட்டு போகணும்னு சொன்னா வீட்டை விட்டு போகும்போது பிஸ்மில்லாஹி தவக்கத்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த அப்படின்னு சொல்லி நீங்க வீட்டை விட்டு போனீங்கன்னு சொன்னா அன்று உங்க ஒரு வானவர் உங்களை பாதுகாப்பாரு. சைத்தானை விட்டும் நீங்க போன காரியம் வெற்றியடையும். சைத்தான் அந்த அந்த சைத்தானை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பு கொடுப்பா என்பதாக ஹதீஸ்ல வருது. இந்த மாதிரி சில துவாக்கள் சில நல்லதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கத்துக்கணும்னு சொன்னா நமக்கு எல்லா நேரம் நல்ல நேரம். ஆனா நம்ம அதெல்லாம் பின்பற்றதே கிடையாது. நம்ம அதெல்லாம் பின்பற்ற கிடையாது. பார்த்து காலாண்டர் என்ன போட்டிருக்கோ, டிவில என்ன சொல்றாங்களோ, ஜோசியக்காரன் என்ன சொல்றோம், அதுதான் நல்ல நேரம். இதெல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு அப்பாற்பட்டது. இது நம்மள செயலே கிடையாது. சலாசம் சொல்லி காட்டுறாங்க, மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி, உலக அழிய போற ஃபசாதான காலத்துல, இந்த மாதிரி குழப்பமான காலத்துல யார் என்னுடைய வழிமுறை யார் பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன தெரியுமா கூலி, பலஹு அஸ்ரு ஷஹீத், ஒரு உயிர் தியாகியோட அந்தஸ்தை நான் கொடுக்குறேன். என்னுடைய பிசனத்தை அவங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க, சஃபர் மாதம் துறக்காதப்பா, கடை துறக்காதப்பா, விளங்காம போயிடும் அப்படின்னு சொன்னாதான் நீங்க அதெல்லாம் கேட்காம கடை தோந்தீங்க சொன்னா, இந்த இதெல்லாம் பார்க்கல, நல்ல கெட்டதெல்லாம் பார்க்கல, நீங்க கடை துறக்கீங்க, திருமணம் முடிச்சீங்க சொன்னா இந்த குழப்பமான காலத்தில் நீ அல்லாஹ்வை தான் நம்புவேன், அல்லாஹ் மட்டுமே நம்பி தான் துறப்பேன், கடையை துறப்பேன், திருமணம் முடிப்பேன் நீங்க செஞ்சீங்க சொன்னா அவங்களுக்கு என்ன கூட தெரியுமா, பலவு அஷுல் ஷஹீத், ஒரு உயிர் தியாகியோட அந்தஸ்தை நான் கொடுப்பேன் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டேன். உயிர் தியாகியோட அந்தஸ்து தெரியுமா, ஒரு சொட்டு ரத்தம் பூமியில விடுறதுக்கு முன்னாடி எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான். இன்னும் ரத்தம் விழுக விழுக அவனுடைய சொர்க்கத்தை அந்தஸ்து எல்லாம் உயர்த்திக்கிட்டே இருப்பான். அந்த கூலியே யார் என்ன மட்டுமே நம்பி எந்த நாளையும் எந்த கிழமையும் எந்த ஜோசியத்தையும் எந்த சகுனத்தையும் எந்த பறவையும் எந்த பூனையும் நம்பாம யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த கூலியை நான் கொடுப்பேன் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதனால வாழ்க்கையில எல்லா நேரமும் நம்ம நல்ல நேரம் தான், எல்லாத்தையும் நம்ம நம்பல என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது கழுத முகத்தை முடிச்சா யோகம் வரும்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் நல்ல ஒரு கடையில நம்ம மகளாதான் அவரு இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன், ஒரு கடையில கழுத போட்டோவே மாட்டி வச்சிருந்தாங்க, என்னை பார் யோகம் வரும்னு சொல்லி. நான் இப்ப சொல்லல பல வருஷத்துக்கு முன்பாக. அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், இதெல்லாம் எடுங்க, வைக்க கூடாது, இது ஹராமுங்க ஷிர்க்குங்கன்னு சொன்னேன். ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில அவர் அடுத்த நாள் எடுத்துட்டாரு. நான் போய் பார்த்தேன், தெரியாம நான் எடுத்துட்டாரு. அந்த மாதிரி இந்த போட்டோ எல்லாம் வைக்கூடாது, அதாவது அது கழுது என்னை பார் யோகம் வரும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க தொடங்கச்சே தெரியல, யார் கத்து கொடுத்தானே தெரியல. ஒரு மன்னர் இருந்தானா, அந்த மன்னன் அமைச்சர் சொன்னானா, மன்னா நீங்க ஒரு கழுத முகத்தை தினமும் முடிச்சுன்னு சொன்னா நமக்கு யோகம் கூட்டும், அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா ஒரு கழுதை குடிச்சு கூட்டுவா அப்படின்னு சொன்னா மன்னன். இன்னொரு அமைச்சர் ஏஞ்சி, மன்னா அப்படி ஒன்றும் பண்ணிடாதீங்க, கழுத இருக்கிற வீடு குட்டிச்சவரா போயிடும், கழுத அரமனை கொண்டு வந்தா அரமனை வீணா போய் நாசமாயிடும் அப்படின்னு சொன்னானா. அப்படியா, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொன்னானா மன்னன். கழுதைய அரமனை வாசல கொண்டு வந்து இங்க டெய்லி பாருங்க, சரியா போயிடும். கழுத முகத்துல தான் முடிக்கிறோம், ஆனா அரமனைக்குள்ள வரக்கூடாது. கழுத முகத்தை முடிச்சா யோகம் வருமா, ஆனா கழுத வீட்டுக்குள்ள வந்தா குடிச்சார் ஆயிடுமா. எப்படி அவங்க முன்னுக்கு பின்னான முரண் இதுல நமக்கு தெரியுது. அரசன் சொன்னானா, ஒரு சலவை தொழிலாளர் பிடிச்சு சொன்னானா, நான் தினமும் கண் விழிக்கிற நேரத்துல நீ அரண்மனை வாசல ஒட்டி உன் கழுத்தை கூட்டிட்டு வா, நான் தினமும் அது முகத்தை முடிக்கிறேன் என்பதாக சொன்னானா. அதே மாதிரி அரண்மனை வாசல்ல அந்த கழுதிய சலவை தொழில் ஓட்டிட்டு வருவானா, ஓட்டிட்டு போவானா, தினமும் பார்த்தானா, தினமும் அரசன் பாக்குறானா. ஒரு நாள் அந்த சலவை தொழிலை சிரிச்சுட்டே போறான். அது அரண்மனை காவலாளி, வெளியில பந்தய வாசல் காவலாளி, அவன் பார்த்துட்டான், ஏன்பா அரசர் முகத்துல பார்த்துப்பா நீ சிரிக்கிறிய அப்படின்னு. அதுக்கு அந்த சலவை தொழில் சொல்றானா, கழுத முகத்தை முடிச்சா யோகம் வரும் அரசு சொல்றாரு, நான் பிறந்து கழுத கூட தான் குப்பை கொட்டுறேன், எனக்கு எந்த யோகமும் வரல, ஊர் உள்ள துணியை ஃபுல்லா அழுக்கு துணியை துவைச்சு என் வாழ்க்கை என் கை தேஞ்சு போச்சு, ஆனா எனக்கு யோகமே வரல அப்படின்னு அரசன் அதான் சொன்ன நினைச்சு சிரிச்சேன். அதே மாதிரி கழுத இருக்க வீடு குட்டிச்சவரை போய் அரசன் சொல்றாரு, என் வீட்டுக்குள்ளதான் கழுதை கட்டுறேன், கழுதைய சாப்பாடு போடுறேன், என் ஊர் குட்டிச்சவரெல்லாம் போல, நான் நிம்மதியா தான் இருக்கு என்பதாக அந்த காவலாளி சொன்னான். அந்த சலவை தொழிலாளி காவலாளிட்ட சொன்னான். இது எல்லாமே ஒரு மூட நம்பிக்கை தான். அதே மாதிரி ஏதாவது வெளியில போகும்போது யார் முகத்தெல்லாம் முடிச்சா நமக்கு முசிபத் ஆயிடும். அதாவது உதாரணமாக
கணவனை இழந்த பெண்ணை முடிக்கூடாது, வயசான முடிக்கூடாது, பிச்சைக்காரன் முடிக்கூடாது, யார் முகத்தெல்லாம் பார்த்தா நமக்கு நல்லது நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மூட நம்பிக்கை தான். அக்பர் இருந்தா தெரியுமா, முகலாய மன்னன் அக்பர். அவனை சகுனம் பார்க்க ஒன்னாம் நம்பர், எல்லா நல்ல நேரம் பார்ப்பான், எல்லா விஷயத்தையும் பண்ணுவான். அக்பர் பேருக்கு தான் அக்பர், முழுக்க முழுக்க முஸ்லீம் எல்லாம் வேற வேற மாதிரிதான். அதை பத்தி நம்ம பேசல. அந்த அக்பருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சா, முழுசா டோட்டலா மூட நம்பிக்கை இருக்குமா. ஒரு நாள் காலையில எழுந்து வெளியில பால்கனி எழுந்து பார்த்தானா, யாரோ ஒருத்தன் போயிருந்தான், ஒரு ஏழை போயிருந்தானா, எம்மத்து முடிச்சுன்னு சொல்லி போயிட்டானா. போயிட்டு அதுக்கப்புறம் சில முடி ட்ரிம் பண்ணிட்டு இருந்தான், வீட்டுக்கு கூட்டு வந்து சவலை ட்ரிம் பண்ணிட்டு இருந்தான், பார்பர் கூட்டு ட்ரிம் பண்ணிட்டு இருந்தான். பண்ணும்போது லைட்டா வெட்டிக்கிச்சான். உடனே அவன் நினைச்சு பார்த்தானா, காலையில அவன் முகத்தை முடிச்சு பாத்தீங்கன்னா அதனால தான் ரத்தம் காய பிடிச்சு கூப்பிடுறான் அவனை அப்படின்னு அவனை கூப்பிட்டு தூக்கு தண்டனை கொடு அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அவன் தூக்கு தண்டனை மேல ஏட்டவன அவன் சிரிக்கிறானா, ஏன்டா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க சிரிக்கிறியா அப்படின்னு. இல்ல என் முகத்தை முடிச்சு உனக்கு ஒரு ரத்த காயம் தான் வந்துச்சு மண்ணா, உங்க முகத்தை முடிச்சு எனக்கு தூக்கு தண்டனை வந்துச்சு, அதை நினைச்சு சிரிக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. இது எல்லாமே மூட நம்பிக்கை தான். அதனால எதையும் நம்பாதீங்க, முழுக்க முழுக்க டோட்டலா அல்லாஹ் நம்புங்க. அல்லாஹ் மட்டும்தான் விட்டு இருப்பான். அல்லாஹ் நம்பினால் ஒருபோது வீணா போக மாட்டாங்க. நல்ல நினைக்கிற இது நம்பாதீங்க. இது முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டது. ஒரு முஸ்லீம் டோட்டலா இப்படிதான் மாறி போயிட்டாங்க. குறிப்பா உதாரணமா சுருக்கமா சொன்னா, ஆடி மாசம் பிறந்தா இந்துக்கள் என்ன பண்றாங்க, அதெல்லாம் நம்ம பண்றோம். டோட்டலா சுருக்கமா சொன்னா அதுதான், ஆடி மாசத்துல பண்ற எல்லாமே நம்ம பண்றோம். நமக்கு பேர் முஸ்லீம். இது டோட்டலா அப்பாற்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை விட்டு காப்பாற்றி முழுக்க முழுக்க அல்லாஹ் மட்டுமே நம்பி வாழக்கூடிய தௌஃபீக் வல்ல அல்லாஹ் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.